Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா என்னோட ஹேண்ட்பேக் கலெக்ஷன் மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோன்னு கூட சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ்ஸை பத்தி நான் சொல்லியே ஆகணும். இது சைடில் ஸ்க்ரீன்ல போடுறேன், நானே தைச்சேன். அது நானே அப்படின்னு சொல்ற மாதிரி என் ட்ரெஸ்ஸு நானே ஸ்டிச் பண்ணது, யாரோட உதவி இல்லாமல் நான் நைட்டு ஃபுல்லாக நான் உட்காந்து ஸ்டிச் பண்ணது. ஏன்னா என்னோட கிளாஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்குன்னு தெரியும். நெக்ஸ்ட் வந்து என்னோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதில் நான் வீடியோவாக போடுறேன் என்ன தைக்கிறேன் அப்படிங்கிறத. இப்போ வந்து இது ஓரளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்துச்சு. சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் தான் இருக்குது, அதெல்லாம் கரெக்ட் பண்ணிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோட ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய பிராண்டட் அன்பிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். என்னோட மோஸ்ட் வேல்யூபிளான ஃபர்ஸ்ட் மாமா எனக்கு கொடுத்த கிஃப்ட் அப்படின்ற மாதிரி நிறைய பேக்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒன் பை ஒன்னா என்னோட ஹேண்ட்பேக்கை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாம். ஆமா, இதெல்லாம் தான் these all the handbag குப்பைஸ் கிடையாது, இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இது எனக்கு என்னோட ஒர்க்குக்கு ஜாபுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பேக் வச்சிருக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து லேப்டாப் வைக்கணும், கேமரா வைக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜர் வைக்கணும், அப்புறம் பவுச் வைக்கணும், கேமராவோட அந்த மைக்கு லட்டு லொசுக்கு எல்லாமே. ஆனால் என்னோட மேக்கப் திங்ஸ் இருக்காது. ஆனால் மோனா மேக்கப் திங்ஸ் தான் வச்சிருப்பான், மற்றபடி வச்சிருக்க மாட்டான். நான் வந்து ஒர்க் ரிலேட்டடாக தான் என் பேக்குள்ள நிறைய இருக்கும். அந்த மாதிரி தான் நான் சூஸ் பண்ணி வாங்குவேன். வெளியில் போகிறதுக்குன்னு தனியாக வாங்குவேன். பட் அதுலேயுமே கேமரா வைக்க முடியுமா, வேறு எதாவது வைக்கலாமா, கம்ஃபர்ட்டாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பேன். ஃபஸ்ட்டு இதுதான் ஃபஸ்ட்டு இந்த பேகு. இந்த பேக் நல்லா தான் இருக்கும். ஆனால் சைட்லலாம் வந்து என்னென்னா கலராக போயிடுச்சு. யூஸ் பண்ணி இதுதான் எனக்கு மாமா வந்து ஃபஸ்ட் எனக்கு கிஃப்ட் பண்ண பேகு. வாங்க சொல்லி காசு கொடுத்த பேகு, கிஃப்ட் பண்ண பேக் இல்லை, வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்தாரு. அதை போய் நான் வாங்கிட்டு வந்தேன் இந்த பேகு. இந்த பேக் எதுனா மோச்சீஸ். அப்போவே மோச்சீஸா? அப்போவே இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? இது எவ்வளோ தெரியுமா? 3000 ரூபாய். 15 வருஷத்துக்கு 3000 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் அந்த பிராண்டெல்லாம் வந்த புதுசில் வாங்கினது. அப்போவே இது 3000 ரூபாய் கொடுத்து வாங்கினதுனால தான் இன்னும் உழைக்குது. இதுக்குள்ளே எத்தனை இந்த இது வந்து நான் என்ன சொல்லுது, ஃபாரினில் ஒரு இதில் பார்த்தேன் ஹேண்ட்பேக். அந்த மாதிரி இந்த டைப்பில் வந்தது. ஆனால் அந்த டைப் வந்து யாருமே யூஸ் பண்ண மாதிரி தெரியல. ஆனால் இந்த பேக் நிறையா இருக்குது. இது வந்து இதுக்குள்ளே என்ன இருக்குது, மாஸ்க்குப்பா. கொரோனா டைமில் போட்ட மாஸ்க் இதுக்குள்ளே ஒன்று இருக்குது. ஓகே, இதுக்குள்ளே இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கம்பார்ட்மெண்ட்டே இருக்கும். ஆனால் இதுக்குள்ளே நிறையா வேணா காசு வச்சு நான் புழங்கிருக்கிறேன். என்னமோ இருக்குதுப்பா இதுக்குள்ளே, ஆனாலுமே வச்சுருக்கிறேன் என்னோட பேன் கார்டு. வா, இதை ஃபோட்டோலாம் இருக்குவா. மௌலி குட்டி பையனாக இருக்கும்போது என்எஸ்என் ஸ்கூல் தான் இது. ஓகே, இது என்எஸ்என் ஸ்கூல். அவன் 11th 12th படித்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். பாரு இது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இது ஏதோ கார்டு ஃப்ரெண்ட்ஸ், யாரோ ஏதோ கார்டு. அப்புறம் இதுவுமே ஏதோ கார்டு. இதுக்குள்ளே நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், காட்டுறேன். இது அதான் சொல்கிறேன், இந்த ஓல்டு பேக்கில் எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மௌலி சின்ன பையனாக இருக்கும்போது இந்த வேலையெல்லாம் பார்ப்பேன் நான். எங்கள் அம்மா நான் இல்லை, எங்கள் அம்மா பார்க்குற வேலை. இந்த பட்டை கொட்டையெல்லாம் வைக்கிறது எங்கள் அம்மா வேலை அது. அப்புறம் இது வந்து கோயம்புத்தூரில் ஸ்கூலில் போனது. இது ஒரு ஃபோட்டோ. இன்னும் அவன் ஃபோட்டோ மட்டும்தான் இதில் இருக்குது. அப்போ அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் நம்ம பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ஃபோட்டோஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் இவ்வளோதான் இந்த ஃபோட்டோஸ்லாம். பார்த்தீங்களா, அதான் சார் ஓல்டஸ்ட் பேக்கில் மெமரிஸ் இருக்குதுல்ல, இந்த மாதிரி மெமரிஸ் இருக்குது இந்த பேக்கில். இந்த மெமரிஸ் கொஞ்சம் எடுத்து பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் காசு கீசு வச்சுருந்தாலும் பரவாயில்ல, வெறும் காகிதமாக இருக்குது. காசை பொறிக்கிறதாச்சு, காகிதத்தை மட்டும் விட்டு வச்சுருக்க வேண்டியதாக இருக்குது இல்லை? சரி, ஓகே, சரி, இதுலேயே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஏதோ இருக்குது, அது என்னென்னு அப்புறமா பார்த்துட்டு நம்ம தூக்கி எரிச்சுப்போம். இருங்க, இதில் முன்னாடி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். முன்னாடி பின்னாடியெலாம் இருக்கே. இதுலேயுமே நிறைய ஏதாச்சும் வைப்பேன், சம்டைம்ஸ் வைப்பேன். ஏதாவது காசு கிடச்சிதுன்னு வையேன், அதிர்ஷ்டம் தானே, காசே கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ், வாய்ப்பே இல்லை. ஓகே, இதுதான் என்னோட பழைய பேகு, ஓல்டஸ்ட் பேகு. பட் இது வந்து இன்னும் பத்திரமா யூஸ் பண்ணாமல் எடுத்து வச்சுருக்கேன். இது ஞாபகத்தமாக இருக்கணும் அப்படின்றதுனால இது எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்லிங் பேக் எங்கே வச்சுருந்தேன் குப்பை மாதிரி. இந்த ஸ்லிங் பேக் ஃப்ரெண்ட்ஸ் மோனா கேட்டதுன்னு வாங்கினேன். பட் ஆனால் இது இருப்பா கிளிப்பு இல்ல, ஒவ்வொரு பேக்ல ஏதோ கிடைக்குது. நீங்க ஏதாவது தேடினா கிடைக்குமா? புதையல் கிரியில அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. இந்த மாதிரி இத்து போன்னு தான் கிடைக்கும். அடுத்த பேக்ல கிடைச்சிருக்கு. இது வெறும் இதுதான், இந்த மாதிரி உள்ளதான் இருக்கும். சுருக்கு பை மாதிரி. இது சுருக்கு பை மாடல். சுருக்கு பை மாடல்.
இது வந்து இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அப்போ இது ட்ரெண்ட் ஆகலை, இப்போ பார்த்தீங்கன்னா இது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இங்கேயும் முன்னாடி பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது இதுதான் வந்து சுருக்கு பை. இப்படி போட்டு இப்படி எடுத்துன்னு போய்க்கலாம். ஸ்லிங் பேக் இது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சூப்பராக இருக்கும். இந்த ஒரு பேகு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் வாங்கின பேக் இது. அதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட் பேக் வேணும், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து மோனா மேரேஜ்க்கு அப்புறம் வேறு ஏதோ மெமரி கார்டு. ஒவ்வொரு பேக்ல ஒவ்வொரு மெமரிஸ் வருது. நான் யூஸ் பண்ண பேக்ல எல்லாம். ஆனால் காசு மட்டும் இருக்காதுப்பா. காசெல்லாம் அப்படி நம்ம விட்டு வைக்க மாட்டோம். ஆமாம், டிஜிட்டல் தான் கொள்ளையடிக்கிறேன் போல, சாதாரணமாக கொள்ளையடிக்கிறேன். இது பல்வலி மாத்திரை. நான் ஏன் ஸ்லிங் பேக் வாங்குறேன் அப்படின்னா, எங்கேயாவது போனோம்னா நான் இப்படி தோளில் மாட்டிட்டு போகிறதுக்கு எனக்கு கஷ்டம். இது எப்படி பண்ணுவேன்னா, இப்படி போட்டேன்னு வைங்களேன், தொந்தரவே இருக்காது. இது இப்படி போட்டேன்னா ஃப்ரண்ட்ல பேக் வந்துருமா, சேஃப்டியாகவும் இருக்குமா, என்னோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். மழை வந்தாலும் எதாக இருந்தாலும் சரி நம்ம இப்படி மறைச்சிக்கலாம். அந்த மாதிரி இந்த ஸ்லிங் பேக் தான் எனக்கு மோஸ்ட்டாக வந்து எனக்கு. ஏன்னா லாங்கில் நம்ம எங்கேயாவது வெளில போகிறோம் அப்படின்னா ஹேண்ட் பேக் தூக்கிட்டு போனோம்னு எங்கள் வெயிட்டாக இருக்கும், கை வலிக்கும். எங்கேயாவது கை வலிக்குதுன்னு வைப்போம், மறந்துட்டு வந்துடுவோம். அதனால அந்த மாதிரி நான் வாங்கவே மாட்டேன். இந்த மாதிரி ஸ்லிங் டைப் இருக்கிற மாதிரி வாங்கிப்பேன், போகும்போது யூஸ் பண்ணிப்பேன். வெளியில் எங்கேயாவது நம்ம தூரமாக இந்த டூர் கீர் ஏதாவது போகிறோன்னா இந்த ஸ்லிங் எடுத்து மாட்டிட்டு இப்படி போட்டேன் அப்படின்னா சம்டைம்ஸ் மாமாட்டு கொடுத்தா கூட அவரு கூட இப்படி மாட்டிப்பாரு. ஏன்னா இதுக்குள்ள கேமரா தான் இருக்கும், அது அந்த எக்யூப்மெண்ட்ஸ் தான் அதுக்குள்ள இருக்கும் எல்லாமே. அதனால அவருமே மாட்டிப்பாரு. அதனால இந்த மாதிரி ஸ்லிங் பேக் தான் இருக்கிற மாதிரி தான் நான் ப்ரிஃபரே பண்ணி வாங்குவேன். அதனாலதான் இதுவுமே வந்து ஃபாரெவர் கிளாம்ல வாங்கினது. இதுவுமே 2000 rupees தான் வந்தது. எல்லாமே ஓரளவுக்கு பிராண்டடாக தான் வாங்கியிருக்கேன். அப்பப்போ கடைக்கு போகும்போது இது. அதுக்கப்புறம் மோனா மேரேஜ்க்கு அப்புறம் இது வாங்கினேன். இது குட்டியா இருக்கு அப்படின்றது மேரேஜ்க்கு அப்புறம் இல்ல, என்கேஜ்மென்ட்க்கு அப்புறம். சரி நமக்குன்னு ஒரு பேக் வேணும் அப்படின்றதுனால இது வாங்கினேன். இது வந்து ரொம்ப குட்டியா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நிறைய திங்ஸ் இதுக்குள்ள வைக்க முடியாம பிதிக்கின்னு இந்த மாதிரி தோணுச்சு. ஒரு சில நேரத்தில் பிதிக்கின்னு இருக்கும் பேகு. எங்கேயாவது வெளில போனாலும் எல்லாத்தையும் போட்டு அமுத்துவோம் அதுக்குள்ள. அதனால சரி ஓகேன்னு கொஞ்சம் பெருசா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க பார்த்துருப்பீங்க பெருசா இதெல்லாம் வாங்கியிருப்பேன் நான். எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்டா பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஸ்லிங் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி தான் நான் வாங்குவேன், ப்ரிஃபரே பண்ணுவேன். ஏன்னா நம்மளால இப்படி தூக்கிட்டு போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ், கை வலிக்கும். கொஞ்ச நேரம் ஆனால் அப்படி எங்கேயாவது இப்படி வைப்போம், காணாம போயிடும். அப்படியே நம்ம எரிச்சு வந்துடுவோம், மிஸ் பண்ணுறோம் பேக்கை தொடச்சுன்னு. அதனால இது வந்து இந்த மாதிரி தான். இதெல்லாம் இன்னும் யூஸ் பண்ணேன். இது ஒரு நாள் யூஸ் பண்ணேன். இதெல்லாம் யூஸ் பண்ண இந்த மாதிரி இதுக்குள்ளேலாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது. இதெல்லாம் இது இப்போ புதுசு. ஆனால் யூஸ் பண்ண எல்லாத்தையும் மாற்றிட்டு இப்போ என்னோட ரீசெண்டாக யூஸ் பண்ணுற பேக் இது தானே, அதனால இதுக்குள்ளே தான் நிறையா இருக்கும். இதுவுமே நல்ல கலர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே இந்த ஆஃப் ஒயிட் ஒரு கலர் இருக்கணும் அப்படின்றதுனால எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் மேட்ச் ஆகும்ல, அதனால கலரிங் பார்த்து நான் வாங்கியிருக்கேன் இந்த பேகு. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கும் அப்படிதான். இதுவுமே வந்து நம்ம பெங்களூர்ல வாங்கினேன். இதுவுமே கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இதையுமே மாற்றிட்டேன். அப்பப்போ சேஞ்ச் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயாவது வெளில நிறையா போகிற மாதிரி இருந்தால் சேஞ்ச் பண்ணுவேன். ஆனால் இதுலேயுமே ஒன்றும் இல்லைங்க பாரு, இதுவுமே டிபார்ட்மெண்ட் இதுதான். இதுவுமே கொஞ்சம் எனக்கு வந்து இது வாங்கி யூஸ் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, இது யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு மைண்டில் ஒரு பிளிங்க் ஆச்சு. இதில் வந்து இப்போ எல்லாமே வச்சுக்காச்சு. எனக்கு என்னோட கேமரா பவுச்சு, கேமரா, லொட்டு லொசுக்கு, சார்ஜரு எல்லாமே வச்சுக்க யூஸ் ஆச்சு. கடைசியை பார்த்தா லேப்டாப்பை வைக்க முடியல. லேப்டாப்புக்கு ஒரு பேகு, ஹேண்ட் பேக் ஒரு பேகுன்னு ஆச்சு. அப்போ தான் எனக்கு மண்டையில் ஸ்ட்ரைக் ஆச்சு, என்னடா நம்ம ஹேண்ட் பேக் தனியாக லேப்டாப் பேக் தனியாக தூக்கிட்டு போகிறோமே, இது நல்லாவா இருக்குது, லேப்டாப்போட சார்ஜர் எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கிற மாதிரி இருக்குது, அப்போ ஏன் லேப்டாப் மட்டும் கையில் சுமக்கிறோம் அப்படின்னு பிளிங்க் ஆனவனே, 3வது மண்டைக்கு பிளிங்க் ஆனவனே. இதெல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு பிளிங்க் ஆச்சு இது. ஓகேவா, அது அப்புறமா சொல்கிறேன் அந்த கதையை. அதுக்கப்புறம் அதுலேயே வாங்கினது வந்து இந்த பிளாக் பேக். இன்னும் யூஸே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த கைப்பிடியில் நான் புதுசாகவே அப்படியே வச்சுன்னு இருக்கேன். இதுவுமே எனக்கு பிடிச்சிருந்தது. பிளாக் அப்படிங்கிறது எல்லாருமே நம்ம ஒரு பிளாக் வச்சுருப்போம் அப்படின்ட்டு. இதுக்குள்ளே பாரு, இது யூஸ் பண்ணாதனால இதுக்குள்ளே எந்த புதையிலுமே கிடைக்காது, ஸ்லிங் தான் இருக்கும் இதுக்குள்ளே. ஓகேவா, இதெல்லாம் வந்து 2000 அந்த ரேஞ்ச் தான் எல்லா பேகுமே அங்கே நம்ம பெங்களூரில் வாங்குது. இதெல்லாம் மெட்டீரியல் தொட்டு பார்த்தா ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருந்து. நம்ம இப்படி எடுத்துன்னு போகிறதுக்கும் ஸ்டைலாக இருக்கும், இப்படி எடுத்துன்னு போகிறதுக்கும் ஸ்டைலாக இருக்கும், இப்படி ஸ்லிங் மாட்டுறதுக்கும் ஸ்டைலாக இருக்கும் அப்படின்னு. பேக்கெல்லாம் செம வெயிட் இதெல்லாம். அப்புறம் இதுதான் மலேசியாவில் வந்துட்டு என்னோட ஒரு ஹேண்ட் பேக் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கத்திப்பாறையில் வாங்கினேன். 800 ரூபாயோ என்னமோ வாப்பா அந்த பேக். அது ரொம்ப வருஷமா ஒலன்னு உழைச்சது ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து அதை தான் எடுத்துன்னு போனேன். ஹேண்ட் பேக்காக வந்து நான் எடுத்துன்னு போனேன் மலேசியாவுக்கு. மலேசியாவில் போய் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதில் நிறைய வெயிட் வச்சு ஒருத்தி பேக் எடுத்துகிட்டு வரான்னு சொன்னோடனே எல்லாரும் அதுக்குள்ளே தம்புட்டி போட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கைப்பிடி அறந்துச்சு. ஆல்ரெடி அது தேய்ன்னு தேய்ச்சேன்.
தேய்ச்சி அது இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு லேப்டாப் வைக்கிறதுக்கு பேக் வேணும், அந்த மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து இந்த லூயிஸ் விட்டான் லேப்டாப் பேக் வாங்கினேன். அங்கே இது எவ்வளோப்பா 6000மா? நம்ம ஊர் காசுக்கு 6000 தானே? ஆமாம் ஆமாம், நம்ம ஊர் காசுக்கு 10,000க்குள்ளே வந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேக் வாங்கினேன். இதுவும் இந்த ஹேண்ட் பேக்கும் 2 எடுத்துன்னு போகிற மாதிரி ஆச்சு. எதுக்கு நம்ம லேப்டாப் தனியாக இது தனியாக எடுத்துன்னு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த பேக்கை நான் வாங்கினேன். இந்த பேக் வந்து நான் கோயம்புத்தூர் போயிடணும்ப்பா அங்கே வாங்கினேன். இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதில் லேப்டாப் வைக்கிறது கம்பார்ட்மெண்ட் இல்லை. இந்த பவுச்சு, அதுக்கப்புறம் என்னோட பர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா, அதுக்கப்புறம் சார்ஜரு, என்னோட சேஃப்டி மருந்து ஒன்று, ஸ்ப்ரே, இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்கும். இதுக்குள்ளே போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எடுத்தோம் அப்படியே வச்சிட்டோம். இந்த கேமராவோட பவுச் இந்த மாதிரி இதுலெல்லாம் போட்டு நான் வச்சுப்பேன். ஓகேவா? இதுதான் என்னோட இது பேக் இப்போதைக்கு ரீசெண்டாக. இதில் வந்துட்டு ஏதாவது காசு இருக்கா? இதுலையாச்சும் ஏதாவது காசு இருக்கா? நோவே. இப்போ யூஸ் பண்ணுறேன்லப்பா, ஏதாவது காசு ஒரு 10,000 20,000 போடலாம் இல்லப்பா. வாவ், 100 ரூபா வச்சிருக்க. அதான் எல்லாம் டிஜிட்டல் ஆகி போச்சு. இதில் என் பர்ஸ்லேயே இப்போ பெருசாக கேஷ் இருக்கிறது இல்லை, எப்போ போனாலும் ஜிபே தான். என் மருந்து தான் எங்கள் ரீசன்ட் பேக்கில் இருக்கும். இப்போல்லாம் காசே எடுத்து வைக்கிறத ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் டிஜிட்டல் மணி தான். ஏதோ 100 ரூபா வச்சுருக்கிறேன் இந்த பேக்குள்ளே. ஏதாவது அவசரத்துக்கு வாங்குறதுக்கு என்ன பண்ணுறது, சில்லற காசுலாம் இருக்குதா? சில்லற காசுலாம் இருக்குது. ஏதாவது அவசரத்துக்கு வாங்குறதுக்கு ஏதாவது வச்சுருப்பேன். 100 ரூபாய் வச்சுருக்கிறேன். இவ்வளோ பெரிய யூடியூபர் பேக்கில் 100 ரூபாய் வச்சுருக்கிறேன்னா எனக்கு கேவலமாக நினைக்க மாட்டேன். அக்கௌண்ட்டில் இருக்குது இல்லை, போதும். அதுக்கப்புறம் இந்த பர்ஸ், என்னோட பர்ஸ், இது ஒரே ஒரு பர்ஸ். இதுலேயும் அதில் ஒரு 100 ரூபா வச்சுக்கிறேன். அப்புறம் என்ன உனக்கு? இதுலேயும் 100 ரூபாய் வச்சுருக்கேன். இதுலேயே ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதில் ஒரு 100 ரூபாய் இருக்குது. வெறும் பர்ஸாக இருக்கக்கூடாதுன்னு எடுத்து வச்சுருக்கேன் போல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீ எங்கே தனியாக போகிற? எப்பயுமே பேங்க் உன் கூட தான் இருக்குது. பேங்க் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், என் கூட யாராவது ஒருத்தர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு? பேங்க் தான், நான் என்ன தான் சொல்கிறேன் பேங்க்குன்னு. அப்புறம் நீ எங்கேருந்து தனியாக போகிற? அதனால இந்த பேக் இது வந்து ட்ரெண்ட்ஸில் வாங்கினேன். ஃபிக் பிராண்ட் இது போட்டுப்பாங்களா, இல்லை காணும் உள்ளே இருந்தது ஃபிக்குன்ட்டு. இது அடுத்ததா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மோனா ஃப்ரெண்டு கிஃப்ட் கொடுத்தது. இதில் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா, இது ஃபுல்லாகவே என்னோட எக்யூப்மெண்ட்ஸ் தான் இருக்கும். இது ஃபுல்லாக கேமரா எக்யூப்மெண்ட்ஸ். இப்போ இதுக்குள்ளே கூட காசு இருக்கும்ப்பா. இந்த ப்ளூ பர்ஸ் இருப்பாரு, அதில் எப்பயுமே இருக்கும். ஏன்னா நான் இங்கே அங்கே வைக்கிறது, பேண்ட்டில் இருக்கிறதுலாம் திருட்டி அது உள்ள தான் வச்சுன்னு இந்த ஒரு காலத்தில். என்கிட்ட இருந்து திட்டுறதுக்கு ஒரு நாய் இருக்குப்பா. அது யார்? இது மௌலி. இதோ வெறும் 50 ரூபாய் தான் இருக்குது இதுக்குள்ளே. அப்போ எடுத்துட்டான் பேலன்ஸ் இருந்ததெல்லாம். எனக்கு இது ராசியான பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய காசு சேரும் இதில். அதனால இப்போ எடுத்து வைக்கிறதில்ல. அதனால இதுக்குள்ளே கிடக்கிறனால கடையில போட்டோம்னா இது ஃபுல்லாக என்னது, நம்ம இந்த ஃபுல்லாக நம்மளோட யூடியூப் ஐட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாகவே வச்சுருப்பேன். இப்போ இதில் வந்து மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறது மட்டும் இதில் மாற்றிக்கிட்டு, தேவையில்லாத ஐட்டம் என்ன பண்ணிவிட்டு இதில் மாற்றிட்டேன் அந்த மாதிரி. அடுத்தது இதுவுமே ஒரு பேக் தான், யூஸ் பண்ணாமல் வச்சுன்னு இருக்கேன். இதையுமே குட்டி பேகு, இதுவுமே இவ்வளோதான் கம்பார்ட்மெண்ட்டே இதுக்குள்ளே. ஓகேவா? இது ஒரு ஹேண்ட் பேகு. அதுக்கப்புறம் புதுசா இன்னைக்கு நேற்று வாங்கின 3 பேகு வந்துருவியே. இன்னைக்கு நேற்று வாங்கின 3 பேகுன்ட்டு. இது வந்து லேவிஷ் பிராண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏதாவது ஆஃபர் போட்டிருந்தானுங்க, அதனால நான் பார்த்தேன். சரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் போட்டேன். சரி ஒரு குட்டியாக 2-3 பேக் வாங்கி வைப்போம், எங்கேயாவது மினிக்கின்னு போகும்போது சும்மாவே வெறுங்கையை மிஷின் இத்தனை ஹேண்ட் பேக் வச்சுட்டு எதுக்கு வெறுங்கை மிஷின் போவானேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டு வச்சிருந்தேன் ஃப்ரெண்ட். ஏன்னா இந்த கலர்ல எல்லாம் கிட்ட வாட்ச் இருக்கு, செருப்பு இல்லை, அதனால வாங்கணும். இதுவுமே அவ்வளோதான், இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளேயுமே எல்லாம் குட்டி குட்டி பேகு. நீங்கள் உங்களுக்கு வந்து பெரிய பேக், பெத்த பேக் பிடிக்குமா, குட்டி பேக் பிடிக்குமா, கிராண்டாக இருக்கிறது அது மாதிரி பிடிக்குமா, அந்த மாதிரிலாம் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு என்னோட யூசேஜ் பார்த்து தான் நான் வாங்குறேன். அடுத்தது இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த கலரில் செருப்பு வச்சிருக்கேன், வாட்ச் இல்லை. ஷூ இருக்கு, இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் வேணும்னு சொல்லிட்டு கண்டக்டர் பேக் பாது. இதோ இந்த கண்டக்டர் பேக் இது இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ லிப்ஸ்டிக்கு, ஒரு இது என்னது பவுடர் டப்பா, அதுக்கப்புறம் ஒரு ஃபோனு, ஒரு சார்ஜரு, அப்புறம் ஒரு 4 காசு அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இதான் வெளியில் போய் எடுத்துன்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆஃபரில் வந்தது இந்த பேக்கெல்லாம். சரி ஆஃபரில் டிஸ்கவுண்ட்டில் வருது, சரி போட்டு தான் வைப்போமே, அதுக்கப்புறம் ஏதாவது வேணும்னா தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இதெல்லாம் வாங்கினேன். அதுக்கப்புறம் சரி இந்த சின்ன சின்ன பேக்காகவே வாங்குறமே
கொஞ்சம் பெரிய பேக்காக வாங்குவோம் லேப்டாப் எல்லாம் வைக்கிறதுக்கு அப்படின்ட்டு இப்போ புத்தம் புதுசு இது நீ சொல்கிற மாதிரி சுட சுட டெலிவரி ஆகுது. இப்போ லேப்டாப் வைக்கிறதுக்குனே கம்பார்ட்மெண்ட் தனியாக இருக்கும், அந்த மாதிரி வாங்கினேன். லேப்டாப் உள்ளே போகுமா அதில்? போகும் போகும். இவ்வளோ பெருசு இருக்கு, அது எப்படி போகாமல் இருக்கும்? ஒரு பட்டன் மூடணும்ல, மூடலையே. இந்த பட்டன் இதுக்கு மூடணும்ல, அப்போ எட்டலை. அப்போ மௌலி லேப்டாப் கரெக்டாக இருக்கும் போல. என் லேப்டாப் பரவாயில்ல, ஆனால் லேப்டாப் வைக்கிறது ஒரு கம்பார்ட்மெண்ட் அவ்வளோதான், அது போதும் அந்த மாதிரி இருக்கு. அதனால இந்த பேக் ஒன்று வாங்கினேன். ஏன்னா லேப்டாப் வைக்கிறதுக்கு இந்த ஒரு பேக் தான் என்கிட்ட இருக்கா. சரி, இன்னொரு பேக் லூயி விட்டான் இருக்குது, இது இருக்குது. இப்போ இது மூணாவதா. இது வந்து என்னன்னா லேப்டாப் மட்டும் தான் வைக்க முடியும், ஹேண்ட் பேக்கை யூஸ் பண்ண முடியாது. இது வந்து ஹேண்ட் பேக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம், லேப்டாப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால இதை வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லேப்டாப் வைக்கிற மாதிரி. இப்போ எங்கேயாவது வெளில போகிறோம் அப்படின்னா, நான் பெங்களூர்லாம் போனேன்னா ஒரு பேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துன்னு போகிறேன், ஹேண்ட் பேக்கு. அதனால சும்மா 9 பேக்கை தூக்கின்னு போக முடியாது அப்படின்றதுனால இப்போ கொஞ்சம் லேப்டாப்பும் உள்ள வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் இருக்க மாதிரி நான் வாங்குறேன். அப்படியே போக பேக் பெருசாயினே போகுது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் கொஞ்சம் அனுபவிக்கும் போது போகுது. இது வந்து என்ன கிளாத்னா, ஏதோ சொல்லுவாங்கல்ல ஜவுக்கா, இது மாதிரி ஏதோ பாலித்தீன் பேப்பர் மாதிரி ஏதோ இது மாதிரி வெட்டி ரெயின் கோட்டு அந்த மாதிரி இருக்கு. இது வாட்டர் ப்ரூஃப் ஆக்சுவலாக இது. அதனால தான் சரி இது வாங்கினேன். சரி ஏதோ ஒரு பேக் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பாருங்க, முன்னாடி ஒரு ஜிப்பு, பின்னாடி ஒரு ஜிப்பு. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு புரியல எனக்கு, தெரியலையா எதுக்கு இது எதுக்குன்னு தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கைப்பிடி மாதிரி எங்கேயும் கொடுத்துருக்காங்க, எதுக்குன்னு தெரியல கொடுத்துருக்காங்க. இது என்ன, எவ்வளோ ப்ரைஸ் இது? கிட்டத்தட்ட இது 4300 ரூபாய். இது ஆஃபர்ல எனக்கு கிடைச்சது, ஆஃபர்ல வரும்போது அப்படி சொல்லிட்டு இதை வாங்கி வச்சா 3 பேக்கும் 2000 வாங்கினேன். இது 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 நான் வாங்கினேன். இது 3 பேக் 2000 ஒர்த்து தான். அதான் சொல்றேன், 3 பேக் ஆஃபர்ல இருந்தது. கம்மியான இதுல ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் காட்டுல போட்டு வச்சிருந்தேன், பார்த்துனே இருப்பேன். எனக்கு பிடிச்சதெல்லாம் காட்டுல போட்டு வச்சிருப்பேனா, அது ஏதாவது டிஸ்கவுண்ட்ல வருது, ஏதாவது ஆஃபர்ல வருது, அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவேன், அதை வந்து கார்ட்ல போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா செக் அவுட் ஆகும். ஒன்னொன்னா எனக்கு பிடிச்சதெல்லாம் செக் அவுட் டெலிவரி பண்ணிப்பேன். எனக்கே நானே கிஃப்ட் கொடுத்துப்பேன், அப்படி சொல்ல. அதுதான், அந்த மாதிரி கூட சொல்லலாம் அந்த மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இவ்வளவுதான் என்னோட இப்போதைக்கு என்னோட பேக்கு. அதுக்கடுத்து சேர நம்ம பார்ட் 2 எல்லாம் நம்ம நிறைய பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேக்ல உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த பேக்கோட லிங்க் எல்லாம் வந்து வியூ ப்ராடக்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த பேக்கோட லிங்க் கொடுங்க அப்படின்றீங்க. ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியா கொடுக்க முடியல. தேவைப்படுறவங்க வேணும்னா லிங்கை செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை டேலண்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.